ஸோ ஒரு சென்டென்ஸ்ல இருந்து யூனிக் லெட்டர்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றத பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி சென்டென்ஸ்ல இருந்து யூனிக் வேர்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்றத பார்ப்போம். இப்போ என்னோட சென்டென்ஸ் இந்த மாதிரி இருக்கு. என்னோட சென்டென்ஸ் இந்த மாதிரி இருக்கு. திஸ் இஸ் மை சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். டெஃப் ஃபைண்ட் யூனிக் வேர்ட்ஸ் ஆஃப் ஒரு சென்டென்ஸ். ஓகே, இப்போ இந்த முன்னாடி எக்ஸாம்பிள்ல இந்த சென்டென்ஸ்ல இருந்து ஒவ்வொரு லெட்டரா எடுத்தோம். இப்போ இதுல ஒவ்வொரு வேர்டா எடுக்கணும். ஒவ்வொரு வேர்டா எப்படி எடுக்கிறது? இந்த சென்டென்ஸ்ல இருந்து ஒவ்வொரு வேர்டா. ஓகே, ஸ்பேஸ் வச்சு எப்படி செப்பரேட் பண்றது? எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? இந்த சென்டென்ஸ்ல இருந்து ஸ்பேஸ் வச்சு செப்பரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, டாட் ஸ்ப்ளிட் இல்லையா? ஸ்ப்ளிட் எதை வச்சு? ஸ்பேஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்றோம், ரைட்? ஸ்பேஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்றோம். ஸ்ப்ளிட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? சிங்கிள் வேர்ட். வேர்ட்ஸ் கிடைக்கும். சிங்கிள் வேர்ட் கிடையாது, எல்லா வேர்ட்ஸும் கிடைக்கும். ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணா ஐன்றது ஒரு வேர்டு, ஆம்ன்றது ஒரு வேர்டு, அட்டெண்டிங்ன்றது ஒரு வேர்டு இல்லையா? வி கெட் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் வந்து என்னன்றது காட்டல. ஓகே, இதோட டேட்டா டைப் நான் ஸ்ட்ரிங்னு சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வச்சிங்கன்னா ஸ்ட்ரிங்கோட இதெல்லாம் காட்டுது இல்லையா? ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன்ல செப்பரேட்டர் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் டைப் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இல்லையா? ஏரோ மார்க் போட்டிருக்காங்களா? ரிட்டர்ன்ஸ் a list of the substrings in the string. ஸோ சப்ஸ்ட்ரிங்ன்றது என்னன்னா ஸ்பேஸ் வச்சு செப்பரேட் பண்ண ஸ்ட்ரிங், அதுதான் சப்ஸ்ட்ரிங், ரைட்? ஸோ அதை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. வேர்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இதுல யூனிக்கான வேர்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? யூனிக்கான லெட்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். யூனிக்கான வேர்ட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம் சார். ஓகே, அடுத்து கொடுத்தாச்சு. அடுத்து இந்த வேர்ட்ஸை ஒரு ஃபார் லூப்ல போடுறோம், ரைட்? அடுத்து இப்போ அந்த கண்டிஷன் போடலாம் சார். இப்போ அப்பெண்ட் பண்ணணும். எதுல? இப்போ இன்னொரு லிஸ்ட் நம்ம போட்டுக்கணும் சார். ஓகே, சோ நமக்கு ரிசல்ட்டுக்கு ஒரு லிஸ்ட் வேணும் இல்லையா? ஃபார் இல்ல, ரிசல்ட்டுக்கு எனக்கு ஒரு லிஸ்ட் வேணும். யூனிக் வேர்ட்ஸ் ஈக்குவல் டு அது ஒரு லிஸ்ட், ரைட்? இப்போ என்ன பண்ணோம்? If word is not in யூனிக் வேர்ட்ஸ். ஸோ அந்த யூனிக் வேர்ட்ஸ்ல நான் இந்த ஃபார் லூப்ல போட்டிருக்க வேர்டு இல்லை அப்படின்னா ஆட் இட். யூனிக் வேர்ட்ஸ் டாட் அப்பெண்ட் ஆஃப் வேர்டு. நான் முன்னாடி போட்ட ப்ரோக்ராமுக்கும் இப்போ போட்ட ப்ரோக்ராமுக்கும் வித்தியாசமே கிடையாது. முன்னாடி கேரக்டர் பை கேரக்டரா எடுத்ததை இப்போ நான் வேர்ட் பை வேர்டா எடுக்கிறேன். மற்றபடி வேற வித்தியாசமே கிடையாது. முன்னாடி ஒவ்வொரு கேரக்டரா இருக்கும், இப்போ ஒவ்வொரு வேர்டா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ப்ரோக்ராமேட்டிக்கலி லாஜிக்கலி இந்த ஃபர்ஸ்ட் ஒரு இதை தவிர வேற வித்தியாசமே கிடையாது. ஓகே, இதை ஸ்பேஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். அந்த முன்னாடி இதுல ஸ்பேஸை வச்சு ஸ்பிளிட் பண்ணாம டைரக்டா இங்க சென்டென்ஸே கொடுத்துருப்போம். ஸோ வி காட் எவ்ரி கேரக்டர் இன் த சென்டென்ஸ். இப்போ வி கெட் எவ்ரி லெட்டர்ஸ் இன் த சென்டென்ஸ், சாரி எவ்ரி வேர்ட் இன் த சென்டென்ஸ். யூனிக் வேர்ட்ஸ் கிடைச்சிருச்சு. பிரிண்ட்
யூனிக் வேர்ட்ஸ். இப்போ ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம்னா யூனிக் வேர்ட்ஸ் கிடைக்கும். ஏன் எதுவுமே வரல? ஃபங்க்ஷன் காலே ஓகே, ஃபங்க்ஷனை கால் பண்ணல. ஃபங்க்ஷனை இங்க மேலேயே கால் பண்ணிடுவோமா? சென்டென்ஸ். ஏன் எரர் சொல்லுது பைத்தான்? ஃபங்க்ஷன் இதோ இருக்கே, லைன் நம்பர் 4ல ஃபங்க்ஷன் இருக்கு, இல்லன்னு சொல்லுது. ஏன்? அந்த லைன் ரன் ஆகும்போது எந்த ஃபங்க்ஷனும் டிஃபைன் ஆகல. ஆமா. ஸோ பைத்தான் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ், கம்பைல்டு லாங்குவேஜ் கிடையாது. பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்றது டாப் டு பாட்டம் எக்ஸிக்யூட் ஆகும். லைன் நம்பர் 1ல ஒரு சென்டென்ஸ்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் ஆகுது. லைன் நம்பர் 2ல ஃபைண்ட் யூனிக் வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஆனா அந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்றது தெரியாது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் இதுக்கப்புறம் கீழே தான் டிஃபைன் ஆகுது. மேல இருந்து என்டர் ஆகும் போது அடுத்து ஃபங்க்ஷன் இருக்குன்றது தெரியாது. அதனால ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கால் பண்ணணும். இதுவே மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இப்போ C++, ஜாவா, .NET, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கம்பைல்டு லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ், கம்பைல்டு லாங்குவேஜ். அதுல நீங்க ஃபங்க்ஷனை கீழே டிஃபைன் பண்ணிட்டு நீங்க மேல கால் பண்றீங்கன்னா அது பிரச்சனையே இல்லை, ஒர்க் ஆகும். ஆனா பைத்தான்ல அது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ரீசன்னால யூஸ்வலி டிஃபைன் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் அட் த டாப். எல்லா ஃபங்க்ஷன்ஸும் மேல டிஃபைன் பண்ணிட்டு அதை யூஸ் பண்றது கீழே யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்றேன், இது ரன் ஆகும். ஐ எம் அட்டெண்டிங் சயூர் கிளாஸ் அண்ட் த போட்டிருக்கு, பக்கத்துல கிளாஸ் இல்லை. த கிளாஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இட்டு போட்டிருக்கு, இஸ் வரல. ஏன்னா இஸ் இங்க ஆல்ரெடி வந்துருச்சு. இட் இஸ் அ கேரியர் ஓரியன்டட் கோர்ஸ். இப்போ முன்னாடி நான் போட்ட மாதிரி நான் ஸ்ட்ரிங்ல ஜாயின் பண்ணணும், ஸ்பேஸ் வச்சு நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா str.join ஆஃப், நான் ஒரு ஸ்பேஸ் வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், கமா போட்டு. ஸோ இந்த str.joinக்கு 2 பேராமீட்டர். ஒன்னு வந்து செப்பரேட்டர் வந்து ஒரு ஸ்பேஸ், அடுத்து ஒரு லிஸ்ட் ஆஃப் சம் ஸ்ட்ரிங். எங்க போட்டிருக்கணும்? நான் போட்டிருக்கிறது நான் இங்க போட்டிருக்கூடாது. சென்டென்ஸ் வந்து ஒரு லிஸ்டே கிடையாது, இட்ஸ் அ ஸ்ட்ரிங் இல்லையா? நான் போட்டிருக்க வேண்டியது யூனிக் வேர்ட்ஸ்ல str.join. தப்பான லைன்ல போட்டிருக்கேன் நான். யூனிக் வேர்ட்ஸ் ஆஃப் இங்க நான் போட்டிருக்கணும். இங்க போட்டோம்னா ஐ எம் அட்டெண்டிங் சயூர் கிளாஸ் அண்ட் த கிளாஸ் வரல, இஸ் இன்ட்ரெஸ்டிங். எனி கொஸ்டின்ஸ்? இல்லனே. ஓகே, ஃபைன். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி